பணத்தின் உளவியல், தி சைக்காலஜி ஆஃப் மணி, 15 முக்கிய பாடங்கள். 1. பணத்தை சம்பாதிப்பது அறிவால் மட்டும் வராது. பலர் அதிக அறிவும் திறமையும் இருந்தும் பணத்தை இழக்கிறார்கள். காரணம் தவறான முடிவுகள், அவசரம் மற்றும் கட்டுப்பாடற்ற செலவுகள். நல்ல பண பழக்கங்கள் இருந்தால் சாதாரண மனிதரும் செல்வந்தராக முடியும். 2. பணக்காரர் மற்றும் செல்வந்தர் வேறு. அதிக சம்பளம் பெறுபவர் பணக்காரராக இருக்கலாம். ஆனால் செலவு செய்யாமல் சேமித்து முதலீடு செய்பவர்தான் உண்மையான செல்வந்தர். வங்கிக் கணக்கில் இருக்கும் பணமும் முதலீடுகளும் தான் உண்மையான செல்வம். 3. சேமிப்பு ஒரு பழக்கம். வருமானம் அதிகரித்த பிறகு சேமிப்பேன் என்று நினைப்பது தவறு. சிறிய வருமானத்திலிருந்தே சேமிக்கத் தொடங்குபவர்கள் எதிர்காலத்தில் பெரிய செல்வத்தை உருவாக்குகிறார்கள். 4. கூட்டு வட்டி உலகின் 8வது அதிசயம். முதலீட்டில் கிடைக்கும் லாபமும் மீண்டும் முதலீடு செய்யப்படும் போது பணம் வேகமாக வளரத் தொடங்குகிறது. சிறிய தொகையை நீண்ட காலம் முதலீடு செய்தால் அது பெரிய செல்வமாக மாறும். 5. நேரம் முதலீட்டாளரின் மிகப்பெரிய நண்பன். சந்தையை கணிக்க முயற்சிப்பதை விட நீண்ட காலம் முதலீடு செய்வது அதிக பலனை தரும். பொறுமையாக காத்திருப்பவர்களே அதிக செல்வத்தை உருவாக்குகிறார்கள். 6. ஒவ்வொருவரின் பண அனுபவம் வேறுபடும். ஒருவர் எடுக்கும் நிதி முடிவு அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை பொறுத்தது. அதனால் மற்றவர்களின் முதலீட்டு முடிவுகளை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. 7. அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் முக்கியம். வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் திறமையால் மட்டுமே வெற்றி பெறவில்லை. அதேபோல் தோல்வியடைந்தவர்கள் அனைவரும் தவறு செய்ததால் மட்டும் தோல்வியடையவில்லை. வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் ஒரு காரணம். 8. போதும் என்று சொல்லத் தெரிந்திருக்க வேண்டும். அளவுக்கு மீறிய ஆசை பலரையும் பெரிய ஆபத்தில் தள்ளுகிறது. ஏற்கனவே போதுமான செல்வம் இருந்தாலும் மேலும் வேண்டும் என்ற பேராசை தவறான முடிவுகளை உருவாக்கும். 9. அவசர நிதி மிகவும் அவசியம். வேலை இழப்பு, உடல்நலம் அல்லது எதிர்பாராத செலவுகள் வந்தால் அவசர நிதி உதவும். குறைந்தபட்சம் 6 மாத செலவுக்கான தொகையை தனியாக வைத்திருக்க வேண்டும். 10. பணம் சுதந்திரத்தை வாங்குகிறது. பணம் அதிக பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமல்ல, நம் விருப்பப்படி வேலை செய்வதற்கும், ஓய்வு எடுப்பதற்கும், குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கும் சுதந்திரத்தை தருகிறது. 11. கடனை கவனமாக பயன்படுத்த வேண்டும். வீடு அல்லது தொழிலுக்கான நல்ல கடன்கள் உதவலாம். ஆனால் தேவையற்ற செலவுகளுக்காக வாங்கும் கடன்கள் நிதி சுதந்திரத்தை குறைக்கின்றன. 12. பிறரை கவர்வதற்காக செலவு செய்ய வேண்டாம். ஆடம்பர கார், விலை உயர்ந்த மொபைல் அல்லது பிராண்டட் பொருட்கள் உண்மையான செல்வத்தை காட்டாது. பல செல்வந்தர்கள் எளிமையாக வாழ்கிறார்கள். 13. நீண்டகால சிந்தனை முக்கியம். ஒரே ஆண்டில் பணக்காரர் ஆகஸ்ட் வேண்டும் என்று நினைப்பதை விட 10 அல்லது 20 வருட திட்டத்துடன் முதலீடு செய்வது அதிக வெற்றியை தரும். 14. எளிமையான திட்டங்களே வெற்றி பெறும். அதிக சிக்கலான முதலீடுகளை விட தொடர்ந்து சேமித்து ஒழுங்காக முதலீடு செய்வது நல்ல முடிவுகளை தரும். ஒழுக்கம் அறிவை விட முக்கியம். 15. மனநிம்மதியே உண்மையான செல்வம். அதிக பணம் இருந்தாலும் மன அழுத்தம் இருந்தால் அது பயனில்லை. நிதி பாதுகாப்பு, குடும்ப அமைதி மற்றும் மனநிம்மதிதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம்.